அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமதானுடைய மாதத்திலே தொடர் நிகழ்ச்சியை கேட்பதற்காக லுஹர் தொழுகைக்கு பிறகு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு குறித்து நாம் தொடர்ந்து இந்த அவையிலே உரை நிகழ்த்தி வருகிறோம். கல்வி கற்பதனுடைய முக்கியத்துவம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பத்ர் போரின் போது கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பான ஒரு நிகழ்வை நாம் குறிப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் யாருக்கு கல்வி அறிவு கல்வி ஞானம் இருக்கிறதோ அவர்கள் மதீனாவில் உள்ள 10 குழந்தைகளுக்கு, ஒவ்வொருவரும் 10 குழந்தைகளுக்கு பாடம் படித்து கொடுத்துவிட்டு அதையே பிணையாக வைத்து விடுதலையாகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நிகழ்வை நாம் குறிப்பிட்டோம். கல்விக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து பார்க்க முடிகிறது. இன்னும் பல செய்திகளை இந்த கல்வி அதனுடைய முக்கியத்துவம் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கல்வி கற்பது, இதை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறான், உத்தரவாக இதனை நமக்கு போட்டிருக்கிறான். கல்வி கற்பது அவசியம், கட்டாயம், எல்லோரும் கற்றாக வேண்டும். இந்த உத்தரவை எடுத்து நடக்காதவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இதுதான் இஸ்லாத்துக்கும் ஏனைய மதங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஒருவன் இஸ்லாத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கல்வி கற்றாக வேண்டும், மார்க்கத்தை படித்தாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறியவனாக அவன் ஆவான். அதனால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மறுமையிலே அவன் இருப்பான் என்று இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் எடுத்து சொல்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், கல்வி கற்பது கடமை, ஒவ்வொரு மீதும் கடமை என்று அதை கடமையாக்கியிருக்கிறார். இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய தனித்துவமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இந்த கல்வியை பற்றித்தான் வஹீயே வருகிறது, இறை செய்தி வருகிறது. இந்த கல்வி குறித்து தான் அவர்களுக்கு இறை செய்தியே அவர்களுக்கு வருகிறது. முதல்ல அவர்களுக்கு படிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவு தான் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அந்த அறியாமை காலத்திலே இருக்கும்போது தன்னுடைய சமுதாயம் குறித்து ரொம்ப கவலைப்பட்டாங்க.
சமுதாயம் இருளிலே, அறியாமை எனும் இருளிலே மூழ்கி கிடக்கிறது. எப்படி என்று சொன்னால், தீமைகள் புரையோடி போய் இருக்கின்றன. அநியாயம், கொடுமைகள், அறியாமை, சிலை வணக்கம், மது, சூதாட்டம், பெண்கள் விஷயத்தில் மிக மோசமாக நடந்து கொள்வது, பெண்களை சமூகத்தில் மிக கேவலமாக நடத்துவது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெகுவாக பாதித்திருந்தது. எப்போதும் தமது சமுதாயம் பற்றிய சிந்தனையிலேயே அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை எப்படி நாம் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது என்று எப்போதும் அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனால் அவர்களுக்கு தனிமை என்பது விருப்பமானது. தனிமையில போய் நம்ம இருக்கணும், இதற்கு எப்படி தீர்வு காண்பது, இந்த சமுதாயத்தை எப்படி திருத்துவது என்று அவர்கள் சிந்தித்து கொள்வதற்காக, தீர்வு காண்பதற்காக அவர்கள் தனிமையை விரும்பலானார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் மக்காவில் இருந்து மினாவுக்கு செல்கின்ற வழியில் சுமார் 2-3 மைலுக்கு அப்பால ஒரு குகையில போய் என்ன செய்யறாங்க, ஹிரா என்னும் குகையில போய் அவங்க தனிமையில் இருக்கிறாங்க. அங்கு தங்களுடைய நாட்களை இறை வழிபாட்டிலும் சமுதாய சிந்தனையிலும் அவர்கள் கழித்து வந்தார்கள். அப்போதுதான் அவர்களுடைய வயது 40 ஆகும் போது, 40 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அவர்களுக்கு வஹி அருளப்பட்டது. அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அது அங்கே அவர்களுக்கு நடந்தது. அல்லாஹ் வானவர் ஜிப்ரீலை அனுப்பி அவர்களுக்கு வேத வெளிப்பாட்டை கொடுக்க செய்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இக்ரா, நபியே நீ படிப்பீராக அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வஹி என்ன, நீ படிப்பீராக அப்படின்னு. எதுக்கு? நீங்க தானே விரும்புனீங்க, இந்த சமுதாயம் சீர்பெற வேண்டும் என்று நீங்க விரும்புனீங்க. இந்த சமுதாயத்தை எப்படி வழிநடத்துவது, எப்படி திருத்துவது, எப்படி சீர்திருத்துவது என்று நீங்க நினைச்சீங்க. இந்த சமுதாயத்தை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சதா சிந்தித்துக் கொண்டிருந்தீங்க. அதுக்கு வழி இதுதான், நீ படிக்கணும், படி அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகத்தை இறுக கட்டி அணைத்து திரும்ப விட்டாங்க. அந்த அணைப்பு கடுமையான ஒரு அணைப்பாக இருந்தது. ஏன்னா அவர் வானவர். ஒரு மனிதரை கட்டிப்பிடித்து அணைக்கும் போது அது மிக கடுமையாக இருந்தது. என்னுடைய உயிரே போகும் அளவுக்கு அந்த நிலை இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு அணைச்சு பிடிச்சு விட்டாங்க. இப்போ படி, திரும்பவும் எனக்கு படிக்க தெரியாதுன்னாங்க. மீண்டும் அணைச்சாங்க, விட்டாங்க, படி. இப்படி 3 முறை அவர்களை அணைத்து விட்டு படி என்று சொன்ன போதுதான் அவர்கள் படித்தார்கள். அவர்கள் ஓதினார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படி, உமது இறைவனின் திருப்பெயரால் நீ ஓது, படி. அவன்தான் மனிதர்களை படைத்தான். ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை ஒரு சினை முட்டையிலிருந்து அவன் படைத்தான். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், நீ படி, உமது இறைவன் கண்ணியத்திற்குரியவன் அப்படின்னு சொல்லி சில வசனங்களை அல்லாஹுவால் அந்த ஜிப்ரீல் மூலம் அவர்களுக்கு அருளப்பட்டது. சூரத்துல் அலக் 96வது அத்தியாயத்தில் 1லிருந்து 3 வரை உள்ள வசனங்களில் இதனை பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த நிகழ்வை அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த செய்தியே என்ன? படி என்பதுதான். படிக்கணும்.
படிப்புத்தான் முதல்ல, அதுதான் சரி. பிறகு அவர்களுக்கு பல்வேறு வசனங்கள் அருளப்படலானது. அதுல இன்னொரு வசனத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் பல காலங்களுக்கு பிறகு. குல் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீ கேளும், என்னுடைய இறைவா எனக்கு கல்வியை அதிகமாக்கித்தா. செல்வத்தை எனக்கு அதிகமாக கொடுன்னு கேட்க சொல்லல, எனக்கு ஆரோக்கியத்தை அதிகமாக்க கொடு அப்படின்னு கேட்க சொல்லல, அல்லது இந்த உலகத்துடைய எத்தனையோ விஷயங்கள், உலக ஆதாயங்கள், அதுக்கு தேவையான விஷயங்கள், இதெல்லாம் எனக்கு அதிகமாக கொடு அப்படின்னு அல்லாஹ் கேட்க சொல்லல. எதை கேட்க சொல்றான்? குல் ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய இறைவா எனக்கு கல்வியை அதிகமாக்கித்தா என்று நீ கேளு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு கட்டத்தில் சொன்னான். அந்த அளவுக்கு இந்த கல்வி என்பது இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார். ஏனைய மதங்களையும் கல்வியை பற்றி பேசத்தான் செய்கிறது, நம்ம இல்லைன்னு சொல்லல. திருக்குறளை எடுத்து பார்த்தால் என்று சொன்னால் அங்கு கல்வி குறித்து நிறைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கெழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்றார். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்ல, அவனுக்கு 7 பிறப்பிலும் உதவும் தன்மையுடையது அப்படின்னு சொல்றார். இந்துக்கள்ல 7 பிறப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அது வாதத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம், அது அறிவுக்கு பொருத்தமில்லாத விஷயம், அது தனிக்கதை. ஆனால் 7 பிறப்புக்கும் கல்வி சிறந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை திருக்குறள்ல நம்ம பார்க்கலாம். அவரும் கல்வியை பற்றி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மற்றொரு குறள் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று சொல்றார். ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் என்பது கல்விதான். ஆனா கல்வியை தவிர ஏனைய செல்வங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது கிடையாது அப்படின்னு அவர் சொல்றார். இப்படி வேறு வேறு மதங்கள் கல்வியை பற்றி பெரிதாக சொல்லித்தான் இருக்கின்றன, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனால் இஸ்லாம் எந்த அளவுக்கு அதனை பேசுகிறது, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களிடம் எந்த அளவுக்கு அதனை அது தொடர்புபடுத்துகிறது. நீ இந்த மார்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது உனக்கு கட்டாயம். நீ இந்த கடவுளை ஏற்று இருக்கிறாய் என்று சொன்னால் இந்த கடவுளுடைய இந்த பேச்சை, இந்த உத்தரவை நீ செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் கல்வியை வலியுறுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு செய்தியும் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அதாவது இஸ்லாத்துல ஒரு அடிப்படை இருக்கிறது, அது ஒரு தனித்துவம் வாய்ந்த அடிப்படை. அது பற்றி நாம தனியாக பேச இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். என்ன அடிப்படை? சமத்துவம். மனிதர்கள் எல்லோரும் சமம் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. இங்கு பிறப்பால் உயர்வால் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதே போல செல்வத்தால், நிறத்தால், குலத்தால், வேற எப்படியெல்லாம் மனிதனை பாகுபாடு படித்து வைத்திருக்கிறார்களோ அதுபோல பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாத்துல கிடையாது. மனிதர்கள் எல்லோரும் சமம், அவர் யாரா இருந்தாலும் சரி, எல்லோரும் சமம் என்று ஒரு சமத்துவத்தை இஸ்லாம் போதிக்கிறது. எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் கல்வி விஷயத்துல மட்டும் அதை என்ன செய்து விலக்கி வைக்குது, தனித்து தான் பார்க்குது. கல்வியை பொறுத்தவரையில எல்லோரும் சமம் கிடையாது. சமத்துவத்தை இங்க பேச மாட்டாங்க. இதுதான் இஸ்லாத்துடைய ஒரு தனி சிறப்பாக நாம பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். மனிதர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே சொல்லுங்கள், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். கல்வி உடையவர்கள் தான் நல்லறிவு பெறுவார்கள் அப்படிங்கிறான்.
இது சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் இருக்கிறார். அப்போ கல்வி விஷயத்துல சமத்துவம் என்பது கிடையாது. படித்தவன் தான் உயர்ந்தவன், படிக்காதவன் தாழ்ந்தவன் என்று சொல்கிறது. ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? சமமாக முடியுமா கேட்கிறாங்க. ஒரு காலம் சமமாக முடியாது. அறிந்தவன் அறிந்தவன் தான், அறியாதவன் அறியாதவன் தான். இப்போ கல்வியை எங்கே வைத்து பார்க்கிறது? இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு தனித்துவமாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் கல்விக்கு ஒரு உயர்வை இஸ்லாம் கொடுக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் இறை நம்பிக்கை கொண்டவருக்கும் கல்வி உடையவருக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். யாருக்கு அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும்? கல்வியுடையவர்கள் அல்லாஹ் உயர்த்துகிறான். எந்த அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்திலே இருக்கிறீர்களோ, எந்த அல்லாஹ்வை நீங்கள் நிராகரித்தால் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போய்விடுவீர்களோ, அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கல்வி உடையவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் சூரத்துல் முஜாதலா 58வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் பார்க்கலாம். மட்டுமல்லாம கல்வி ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இந்த மார்க்கத்தை பத்தி நல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அது உங்களை எங்க கொண்டு போகும்? உங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி உங்களிடத்துல என்ன என்ன மாற்றங்களை, என்னென்ன சீர்திருத்தங்களை நடக்க செய்யணுமோ அதையெல்லாம் நடத்தி காட்டி உங்களை என்ன செய்யும்? அது சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாள், மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யாரேனும் ஒருவர் கல்வியை தேடக்கூடிய பாதையில் சென்றால் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்துக்கு செல்லும் பாதையை இலகுவாக்கி தருகிறான். திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கிறார். கல்வியை தேடக்கூடிய பாதையில ஒருவர் சென்றால் அவரை அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையில கொண்டு போய் சேர்த்து, வேறு எங்கும் அவரை கொண்டு போகார். அந்த அளவுக்கு இந்த கல்வி அவனை சொர்க்கம் செல்வதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு அவனிடத்திலே ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் என்பதுதான் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை. எனவே இந்த மார்க்கம் கல்விக்கு கடுமையான ஒரு அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தருகிறது, மிகச்சிறந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. இன்னும் சில செய்திகள் நாம் இதிலிருந்து பார்க்கலாம். அதை பார்த்துவிட்டு இந்த கல்வி விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் நாம் கோடிட்டு காட்ட வேண்டியிருக்கிறது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.